வாங்கடா நீங்களும் உங்க கல்யாணம். எனக்காகவே பிறந்து, எனக்காகவே வாழ்ந்து, எனக்காகவே உயிரை விட்டா. அவ இல்லாம அந்த ஊருக்குள்ள என்னால இருக்கவே முடியல. எதை பார்த்தாலும் அவ ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால அவ செத்தா. இன்னைக்கு ஊருக்கெல்லாம் தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருக்கேனே, அதுக்கு காரணமே அவதான். அவ நினைப்பாத்தா ராத்திரியானா பாடுறேன். என் கதையை கேட்டு நீயாம அழற? வெள்ளச்சாமி, ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால உன் வாழ்க்கை எப்படியாச்சு? ஆத்து நிறைய தண்ணி இருந்ததுனால என் வாழ்க்கை எப்படியாச்சு? பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைப்பாங்க, பொண்ணு வைக்கிற இடத்துல என்ன வைக்க போறீங்க? நான் ஒரு நட்டுவனார். என் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை நிச்சயமா செஞ்சிடறேன். பொண்ணோட பேரு என்ன சொன்னீங்க? வைதேகி. பொண்ணை கொண்டு வந்து காப்பி கொடுக்க சொல்லுங்க. அப்படியே மாப்பிளைய பாத்துக்கிடி. கூறு பொண்ணு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, வர 5ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சிடலாம். உங்களே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. பொண்ணை பிடிக்கணும்னு சொல்ல முடியுமா? பொண்ணு வரலன்னா மாப்பிள்ளை எந்திரிச்சு ஓடி போயிடுவாராக்கு. எத்தனை வருஷத்துக்கு தான் இதையே சொல்லுவீங்க ஐயா? தள்ளுங்க ஐயா, லாரி மாதிரி கூட்டு வந்து. மாப்பிள்ளை பாருமா, பாருண்ணா. வாங்க வாங்க, வழுக்கல் ஜாஸ்தியா இருக்குது. பொம்பளை பிள்ளைகளும் ஜாக்கிரதையா வாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரம் பார்த்து தீக்குட்டி. வைதேகி, வைதேகி, தாலிதான் கட்டியாச்சா? மாப்பிள்ளை வந்து பாரு, பாருண்ணா. முதல்ல மாப்பிள்ளை பாக்குற, மாப்பிள்ளை அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லும் போதெல்லாம் பார்க்க மாட்டேன், இப்ப மட்டும் வெக்கப்படுற. மகராசியா இருக்குமா? நல்லா இருக்கு. எந்திரமா. இனிமே எல்லாமே உனக்கு அவர்தாம்மா. வாங்கப்பா.
குளிருதடி ஆத்த கலந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஓ ஆசைய சொல்லு மச்சான் நீ விளக்கேத்தி வச்சு ஓ நேசத்த சொல்லு மச்சான் மேகங்கருக்கையில உள்ள தேகம் குளிருதடி அடி ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன் பாலக்கோமரிக்கு வேளை வந்து மாலை கழுத்துல ஏறிடுச்சு மஞ்சளும் குங்குமம் சேர்ந்துருச்சு மங்கள சத்தமும் கேட்டிருச்சு எத்தனை நாள் இவர் காத்திருந்தா என்னென்ன கனவுகள் கண்டிருந்தா அன்னைக்கு நினைச்சது நினைச்சபடி இன்னைக்கு முடிந்தது நல்லபடி மந்தார சோலையில குட்டி முல்லப்பூ பூத்திருச்சு முல்லப்பூ வாசத்துல குட்டி மோகமும் சேர்ந்துருச்சு ஒரு மதிக்கணும் பிற வளரணும் 100 வயசுக்கு வாழணும் வாழணும் மேகங்கருக்கையில உள்ள தேகம் குளிருதடி அடியாத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஓ ஆசைய சொல்லு மச்சான் நீ விளக்கேத்தி வச்சு ஓ நேசத்த சொல்லு மச்சான் அடி மேகங்கருக்கையில உள்ள தேகம் குளிருதடி ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன் யாருக்கு யாருன்னு போட்டு வச்சான் நேரம் வரையில சேர்த்து வச்சான் பூவுக்குள் தேன் வச்ச ஆண்டவனே வண்டுக்கும் ஏனாத சொல்லி வச்சான் ஆணுன்னும் பொண்ணுன்னும் ஏன் படைச்சான் ஆளுக்கோர் ஆசைய ஏன் படைத்தான் இல்லன்னா உலகமே இல்ல புள்ள இது கூட தெரியல எந்த புள்ள அள்ளி கொடுத்திடுவே மத்த துள்ளி விழுந்திடுவே சொல்லி புரிவதில்லை மச்ச சொக்குது என் மனசு உள்ள விளக்கணும் பூவை எடுக்கணும் தொட்டு மகிழணும் வாழ்வ ரசிக்கணும் மேகங்கருக்கையில உள்ள வேகம் குளிருதடி அடியாத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஓ ஆசைய சொல்லு மச்சான் ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியற? வாழ்க்கையில் நிம்மதி இல்ல. உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டியிருக்கு.
உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படிங்க முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார்ற. நல்லா உட்கார்ற. அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன், 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். டேய், அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகுதி இருக்கு அந்த ஊரே கேட்டாடா பட்டா பூவாலும் கேட்டாடா கட்டி கேளா ஆறு கேட்டாடா நிறுத்துறியா? நிறுத்துறியா? அடே, ஏண்டி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு, உங்கள்ட்ட முதல் 4 சாச்சா தோணாமா. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா? ஏண்டா எந்த மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டிச்சீங்க? இப்படிதான் கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஏற சைக்கிள். அண்ணே, ஆ? இவங்க வரல. என்ன மாட்டி விடுங்க பாக்குறேன். நடராஜன் யாருமா? நடராஜா யாரும்மா அது? இல்லையே. மூசுனா? ஆமா சார். என்னப்பா, நடராஜுக்கு லெட்டரும் மணியாட்டம் வந்திருக்கு. நடராஜனா? என்னங்க என் பேர் அடிப்படுது? உன் பேர் தான் நடராஜனா? ஆமா, என் பேர் தான். பேருக்கு லெட்டர் வந்திருக்குப்பா. எனக்கு யார் லெட்டர் எழுதிருக்காங்க சார்? என்னது, நான் அனுப்பின மணி ஆர்டர் எனக்கே திரும்பி வந்திருக்கு. ஒரு கையில் போடுங்க. ஏன் கண் கலங்குற? எனக்குன்னு ஊர்ல ஒரே ஒரு பாட்டி இருந்தாங்க. நான் முதல்ல சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இத போய் சேர்றதுக்குள்ள அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. உள்ள போய் சைக்கிள் கடைக்காரரை கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா? ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற? என்னது, இது புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா? ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா? உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா? சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு. யாரா நீங்க? என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன். என்ன கதை விடுறியா? இந்த ஆளினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரடா இருந்த? சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன். நீ சைக்கிளை கொடு, நான் போய் கூட்டியாரன். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்ன? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ இந்த பட்டிக்காடுல வந்து மாட்டிட்டேன். போடா. ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா? உன் பேர் என்னப்பா? காரமட ரங்கநாதன். ரங்கநாதன்ங்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா. தரமாட்டேன். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமடி தலையா ஒத்த கால நோண்டிட்டு வர்ற? வயிற்று வலிக்கணும். வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்டுற? ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே. வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்னு போயிடும். விளையாடாதீங்கண்ணே. டேய், ஏண்டா நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போராட மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடைடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய? மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. போடா. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏண்டா ரேஷன் கடைக்கு போலியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால லீவு. ஏன் ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருக்கிற? துணி கீழே விழுந்துடுச்சு. எடுக்க முடியலையா? எடுக்க முடியாது.
பையி மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு. என்னங்க குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியா? அக்கா உள்ளதா இருக்கிறா, போய் வாங்கி குடிச்சிட்டு போ. பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். ஆமா, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். நான் கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு. யாருகிட்ட சொல்லிட்டு போற? எங்க மதத்தை கோயிலுக்கு வர சொன்னேன், எங்க அவளை காணோம்? போரடி மச்சமுள்ள ஆளுடி, ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்ரோல் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. அடே கோவிட்டு தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய், நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும், அதுக்கு ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஏய் ஓடாத ஓடாத, எங்க விட விட மாட்டேன், விடவே மாட்டேன். இரு. ஏய் விட மாட்டேன். இல்ல எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய? என்ன கல்ல கண்டா நாயக்கான, நாயக்கண்டா கல்ல காணும், ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா, இருடா. ஐயோ, ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு? உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல, எரியலீங்களா? எரியலையாபா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா ஒன்னு எரிய போறேன். அண்ணே போடாதடா, போடாதடா, பாட்டி பத்து போடாத, போடா. லைட்ல அடிக்காதயா, என்ன பண்ண அடிக்க, லைட்ல அடிக்காதயா. தாத்தை தைத்தா தித்தை தைத்தா, தாத்தை தித்தை தைத்தா. என்னது? ஐயோ, என்னங்க சமைக்கிறது? இல்ல, ஸ்டவ் கீழே இருக்கு, பாத்திரம் மேல இருக்கு, அப்படித்தானே சமைக்கணும். ஐயோ, எங்க தெரியலன்னா கூப்பிட வேண்டியதானே? என்னங்க சமையல பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். சரி, உங்களுக்கு சமைக்க தெரியும், நீங்க போங்க. நான் நம்புறேன்.
என்னங்க ஏதாவது தெரியலன்னா என்ன கூப்பிடுங்க. டேய் சும்மா பிறகு பார்த்துட்டு இருக்காத, வெளியே இருக்கிறதெல்லாம் என்ன? 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51. வாங்க. பைய கொடுங்க. நேத்தே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன நீங்க சமைச்சு கொடுத்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. பொய் சொல்றீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க, தினமும் உங்க கையாலே சாப்பிடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆஞ்சநேயா, யாருக்கும் பிரைஸ் விடப்படாது. எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? ஓ செட்டியார, இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? பள்ளியே ஏன் வரல எழுந்தது பள்ளியில் ஓடுவனே? என்னம்மா சொன்னேன்? நீ கோச்சுக்காத செட்டியார, ஒன்ன சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டான் திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவையா சொல்லிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீ தானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. குடு. இதால 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. அப்படிதே கொண்டாங்க இப்படி. அப்புறம் அவன்டா நீ இதை அவன்கிட்ட வாங்கிக்க. ஓடில அழகுராஜா, ஓ நிலவோடு வாயுதில் விளையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போனாலே தெரியா 5 ரூபாய அழகுராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு போறான். இத உங்கள்கிட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. இத நீ அவன்கிட்ட போய் சொல்லு. கொலானே, கொலானே, எவ முகத்தில முழிச்சனும். நீ எதுக்குமா வந்த? 10 பைசாக்கு வெத்தலை கொடுங்க. இதென்ன வெத்தலை எல்லாம் வாடி கிடக்குது? தண்ணி தெளிச்சா சரியா போகும். ஆமா, உங்க அப்பா எங்க? அப்பா கோயில் போயிருக்கார். இதென்னது குண்டா சட்டி எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ண அப்படி இருக்குது? குண்டாய் சட்டியை வச்சு வியாபாரம் பண்றதுக்கா இவ்வளவு பெரிய கடையை இந்த பட்டிக்காட்டுல வச்சிருக்கிறேன்? அது பிரைஸுமா, டவுன் சமாச்சாரம். உனக்கு ஒண்ணும் புரியாது. விவரம் சொன்னா தானே தெரியும். அது வேற ஒண்ணும் இல்ல கழுத. கீழே தொங்குதே சீட்டு, அது 5 பைசா கொடுத்து கிழிக்க வேண்டியது. நம்பர் இருந்தா பிரைஸ் உண்டு, நம்பர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நம்பருக்கு தகுந்தபடி சீப்பு விழுந்தா சீப்பு, சோப்பு விழுந்தா சோப்பு, கிண்ணம் விழுந்தா கிண்ணம். இந்தாங்க 5 பைசா. எதுக்கு இந்த 5 பைசா? நான் ஒரு சீட்டு கிழிச்சுக்கிறேன். ஏன் நான் கிழிக்க கூடாதா? காலங்காத்தால முண்டச்சி கையில வியாபாரத்தை ஆரம்பிச்சா வித்தியான மாறிட்டான். ஏன் கடையை வச்சுக்கிட்டு இப்படி அவசரமா பேசுற? உங்களை கிட்ட எப்படி பேசணும் தெரியாது? இந்தாங்க. விளக்கு தெரியிருக்கா? இருக்கு. எவ்வளவு? 50 பைசா. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பதினாறா? 16க்கு என்ன? குங்குமச்சிம்மனு. அதான் அவர் கையாலேயே உனக்கு குங்குமம் கிடைச்சிருக்குது. குங்குமச்சிம்மனு. அதான் அவர் கையாலேயே உனக்கு குங்குமச்சிம்மன் கிடைச்சிருக்குது.
மந்திரம் பூமகள் காரினிலே பூவினை தூவிய பாயினில் பெண்மனம் பூத்திடும் வேளையிலே நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெண் விடவும் நாயகன் கை தொடவும் வந்த நாணத்தை பெண் விடவும் மங்கை உடல் கெஞ்ச கெஞ்ச சுவைக்கும் இரண்டு விழிகளில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண் திறந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே ಗರಿ ಮಗರಿ ಸರಿ ಗಮ ಗಮದ ಸರಿ ಸಗಮ ದಸರಿ ಗಮದ ಮಗ ಮದ ಸರಿ ಸಾಸ 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 ಸರಿ ಗರಿ ದಿಸ ಸಗ ಗಮ ಮಗ ರೀ 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 ಗಮ ಗರಿ ದಿಸ ಸಗ ಗಮ மாவிலை தோரணம் ஆடிய காரணம் தேவியின் திருமணமோ ஆலிலையோ தொடாலில்லையோ அதில் ஆடிடும் என் மனமோ காதலி பல்லவியோ அதில் நானனு பல்லவியோ காதலி பல்லவியோ அதில் நானனு பல்லவியோ அங்கத்திலே ஏழு ஸ்வரம் இன்பத்திலே 100 வரம் மிதந்து மறந்து மகிழ்ந்த நெஞ்சத்தில் இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே இன்பத்தில் ஆடுது என் மனமே கனவுகளின் சுயம்பரமோ கண் திறந்தா சுகம் வருமோ இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே பயந்துட்டியா? ஆமா உங்க கூட பழகுனதுக்கு அப்புறம் பயப்படாம வேற என்ன பண்றது ம்? ஆமா ஏன் இவ்வளவு நேரம் கடை பையனை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வர நேரம் ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோமா. சரி சரி வா போலாம். எவ்வளவு நேரம் அறுத்துட்டு இருப்பீங்க? சீக்கிரம் இறங்குடா. காட்டமுத்து என்னண்ண அங்க பாடுற அண்ணே. என்னடா உங்க தங்கச்சியும் ரேஷன் கடைக்காரனும் ஆத்தங்கரையில பேசிட்டு இருக்காங்க அண்ணே. கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு போட்டுருக்காங்களே பாவி பசங்க. பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. ஒரே ரத்தம். நல்ல வேலை மூச்சு இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமா ஆமா. பாவம்.
சாப்பிடல? மனசு சரியில்லப்பா. சரி தாப்பா மரே சா ரினி சா தாப்பா மரே சா ரினி சா தாப்பா மரே மப்பா தசா ரிசதா. பொண்ணு மனசு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்ன மனசுக்குள்ள ஏதோ புது பிரச்சனை உருவாயிருக்கணும். அது என்னவா? ஆமா வைதேகி. அர்ச்சனை பண்ணும். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. சரி சரி பரி பப பனி பனி சரி சரி. என்னப்பா? இதுவரைக்கும் யார் வீட்டு வாசப்படி இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி மிதிச்சதில்ல. உங்க மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தால முதல் முறையா உங்க வீடு தேடி வந்திருக்கேன். உள்ளவப்பா. யாரோ நடராஜன் உங்க வீட்டுல வாடகைக்கு இருக்கானே, எங்கவன்? ஏன் ஏன் எதுக்குன்னு என்ன காரணம் கேட்காம அவனை வீட்டை விட்டு காலி பண்ண சொன்னா எல்லாருக்கும் நல்லது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் இந்த கிராமத்துல விழும்போது அவனுடைய நிழல் கூட இந்த ஊர் மண்ணுல படக்கூடாது. அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? என் தங்கச்சியோட பேசலான்ற ஒரே காரணத்துக்காக அவனை அடிச்சு ஆத்தங்கரையில போட்டேன். அவனுக்கு உயிர் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான். ஆமா வைதேகி. அர்ச்சனை பண்ணும். யார் பேருக்கு? அவர் பேருக்கு. அவர் பேருக்குன்னா நடராஜர் பேருக்கா? ஆமா. இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிய காதலிக்கிறான். அப்பா, ஏப்பா குடிச்சிட்டு இப்படி கோயில்ல வந்து படுத்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னை இப்படி குடிக்க வச்சு கோயில வந்து படுக்க வச்சிருக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? ஏன்பா சாமியை திட்டுறீங்க? இவனும் கடவுள், இவன் தம்பி முருகனும் கடவுள், இவங்க அப்பா பரமசிவனும் கடவுள், இவங்க அத்தா பார்வதியும் கடவுள். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்தமா இந்த உலகத்தை குத்தகெடுத்து நடத்திட்டு இருக்காங்களே, இவங்கள யாராவது ஒருத்தராவது உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்டாங்களம்மா? இவங்கெல்லாம் போய் கடவுள்னு சொல்றியம்மா? நீ முன்னாடி நடம்மா. சீக்கிரமா வாங்க. என் பொண்ணு மனசுல இருக்கிறத எங்கிட்டையும், என் மனசுல இருக்கிறத என் பொண்ணுகிட்டையும் சொல்ல முடியாதபடி பண்ணிட்டிய.
என்னங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கரை ஓரம் வரீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்க. எனக்காக சாயங்காலம் ஆத்தங்கரை ஓரம் வரீங்களா? நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு எனக்கு தெரியும். என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். நான் உங்ககிட்ட சொல்றது தப்பா கூட இருக்கலாம். வெளிப்படையாவே சொல்றேன், நான் செங்கமலத்தை மனசார விரும்புறேன். என்னங்க, நானும் செங்கமலமும் பழகிறதுக்கு அவங்க அண்ணன் ரொம்ப இடைஞ்சலா இருக்காரு. சாயங்காலம் 5 மணிக்கு கோயிலுக்கு வர சொல்றீங்களா? அப்பா, எனக்கு மனசு சரியில்லை. நீங்க பாடுங்கப்பா. எனக்கு ஆடணும் போல இருக்கு. எனக்கும் மனசு சரியில்லை, நான் பாடுறேன். அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை என் சிலம்பொலியும் புலம்புவதை அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை விரல் கொண்டு நீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இருளில் வரும் பொழுது அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதை ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தர நீர் தள்ளாடுது.
அவசரப்படாத. உங்க அண்ணனை எதிர்த்து நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணுங்க, உங்க கையால நீங்க எனக்கு மாலை போடணும். அது நான் உயிரோட இருக்கும் போதா செத்ததுக்கு அப்புறமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். மாமா 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 நான் சொல்றத கேள. ஏன்டி உயிர் எடுக்கிற? இங்க பாரு மாமா, உன் கையால நீ எனக்கு மாலை போடணும். அது நான் உயிரோட இருக்கும்போது போட போறியா இல்ல செத்ததுக்கு அப்புறம் போட போறியா? இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட தங்கச்சிங்கிற ஒரே தைரியத்துலதான் அவங்கிட்ட பேச போற. நடந்தாதான் அந்த நடராஜனை நீ பார்க்க போவ. என்னம்மா? வாழ்வில தான் ஒண்ணு சேர முடியல, நாம சாவலியாவது ஒண்ணு சேரலாம். இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு நான் விஷம் குடிச்சு சாக போறேன். அன்புடன் செங்கமலம். அன்புடன் செங்கமலம்? செங்கமலம் என்கிட்ட கொடுக்க சொன்னாலா? இல்ல இல்ல, இந்த வீட்டுல குடியிருக்க மாமா கிட்ட அந்த அக்கா தான் குடுக்க சொன்னாங்க. நான் தான் உங்ககிட்ட குடுத்தேன். எந்த இடத்துல இருந்து இதை கொடுத்தமிச்சா? அக்கா அக்கா கேக்குறேங்கா. போலாம். பயப்படாம வாமா. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி வீட்டு பூட்டை உடைச்சு வெள்ளிக்கிழமை ராமசாமி தங்கச்சி கையை பிடிச்சு வெளியே இழுத்துக்கிட்டு வருவேன்.
அவ நினைச்சவன் கைய பிடிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவ கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். இந்த கையில தான் புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்த. விடு வெள்ளச்சாமி, அவ என்ன பண்ணுவான்னு பாக்கலாம். இத பாரு, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னை கூட்டி போறதுனால தானே அவங்க அடி வாங்குறாங்க. நான் என்ன உள்ள போயிடுறேன், அவங்கள ஒண்ணும் செஞ்சிடாத. இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி விஷயத்துல தலையிட்ட காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி, நீ இருந்து நான் அணைச்சா நிம்மதியாகுமடி. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. நான் எடுத்த முத்துச்சிப்பி நீதானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, வச்சதிப்போ காணாம நானே தேடுறேன், ராத்திரி தூங்காம ராகம் பாடுறேன். நான் படிக்கும் மோகனமே, நான் படிச்ச சீதனமே, தேன் படிச்ச பாத்திரமே, தென்மதுர பூச்சரமே, கண்டது என்னாச்சு கண்ணீரில் நின்னாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. உடம்பெல்லாம் வலிக்குதா மாமா? நீ படுத்து தூங்கு மாமா, நான் வேணா காலை அமைக்க விடுறேன். நீரு நிலம் நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும், அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும், நெஞ்சுக்குள்ள நீங்காம நீதான் வாழுற, நாடியிலே சூடேத்தி நீதான் வாட்டுற, ஆலையிட்ட செங்கரும்பா ஆட்டுகிற என் மனச, யாரை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் உன் மனசு, உள்ளமும் புண்ணாச்சு காரணம் பெண்ணாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி
பூவிழி நோகுதடி நேத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேறுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி. வேலுசாமி, என்னால தானே நீங்க இந்த அளவுக்கு அடி வாங்குனீங்க. நான் திருப்பி அடிக்கணும்னு நினைச்சிருந்தா யோசனை பண்ற நேரம் எனக்கு தேவையில்லை. ஆமா, நீங்க எதுக்காக இங்க போனீங்க? மனசுல இருக்கிற ஆசை நிறைவேறலங்கிறதுக்காக செங்கமலம் விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்க போனா. அது தெரிஞ்சு நான் அவளை காப்பாத்த போனேன். மாமா, நீங்க சொன்னது நிஜம்னு நினைச்சு விஷம் சாப்பிட்டேன் மாமா. காதலுக்காக சாகலாம்டா, ஆனா தற்கொலை பண்ணிக்கிறது கோலத்தனம். இதெல்லாம் அந்த பொண்ணு கூட பழகிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். தற்கொலை தவிர வேற வழி தெரியல. அவங்க அண்ணன் எதிர்த்து என்னால எதுவுமே செய்ய முடியல. நீங்க 2 பேரும் ஒத்து போனதுக்கு அப்புறம் அவங்க அண்ணன் என்ன, அந்த ஆண்டவனை நான் சந்திக்கிறேன், செங்கமலத்தோட வரேன். என்னது? அழாதுமா, இது பாரு. உங்களை பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அழாதுமா, அழாத. இந்த பாருங்க, காதல்ங்கிற அந்த புனிதமான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த ஊருக்குள்ள எந்த குறிக்கோளும் இல்லாம வந்தேன். இப்போ உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதே குறிக்கோளை நினைச்சு உங்களை என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன். என் வைதேகியோட போட்டோ, அவளுக்காக நான் வாங்கி வச்சிருந்த தாலி எல்லாமே மண்டபத்துல இருக்கு. அதை எடுத்துட்டு போயிருவோம். சீக்கிரம் வாங்க. வெள்ளச்சாமி, இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமியோட சுய ரூபத்தை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவேன். இத பாருங்க, இப்ப நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எந்த நிமிஷம் எதுவும் நடக்கலாம். நீங்க 2 பேரும் ஜாக்கிரதை அம்மன் கோயிலுக்கு போங்க. அங்க நான் தாலியோட வரேன். அதே கோயில உங்க 2 பேரும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க அண்ணன் கண்ணில் படக்கூடாது. புரியுதா? போங்க. ஜாக்கிரதை. எங்கடா அந்த வெள்ளச்சாமி? எங்க தேடி கிடைக்கல. அவனை எங்க பார்த்தாலும் தீர்த்து கட்டுங்கடா.
வெள்ளச்சாமி, நீங்களா? செங்கமலத்துக்கு நடராஜுக்கும் மனசெறிஞ்சு இந்த ஊருக்குள்ள உதவி செய்யறதுக்கு உன்னை என்னை விட்டா வேற யாரும் இல்ல. எனக்காக ஒரு உதவி செய்வியா? யார் அது? நான் தான். நாங்க இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? வெள்ளச்சாமி சொல்லிதான் எனக்கு தெரியும். அவர் வரலையா? உங்க அண்ணனோட ஆளுங்க பூரா வெள்ளச்சாமியை தேடிட்டு இருக்காங்க. 1008 பிரச்சனை இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராமசாமி தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க வெள்ளச்சாமி யாரா? அதானே. கெட்டவனா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை ராமசாமி நம்ம ஊருக்காரன். ராமசாமி ஒரு கை பாப்போம் வாங்க. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? எங்க அண்ணன் உங்களை பார்த்திருந்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பேசி நேரத்தை வீணாக்காம இந்த குங்குமத்தை செங்கமல நெத்தியில வைங்க. இங்க அம்மன் நம்ம காவல் இருக்கிற மாதிரி வெள்ளச்சாமி நமக்காக ஊர் எல்லையில காவல் நிக்கிறாரு. உங்க அண்ணன் வரமா? காட்டுல இருக்கிற காணாங்குருவிக்கு கழுத்துல வெள்ள, உங்க காலுக்கு வயித்துல புள்ள, மாமனுக்கு ரோசா பூ மாலை, ஆடி ஆவணி மாசத்துல நாடு வண்டா கோலி, உங்க காலுக்கு கட்டு வண்டா தாலே, மாமன் வந்தா எல்லாரும் காலே. காட்டுல இருக்கிற காணாங்குருவிக்கு அம்மனை சாட்சிய வச்சு இந்த தாலிய செங்கமலத்து கட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? வெள்ளச்சாமி இல்லாமலே இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறீங்களா? இத பாருமா, இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளச்சாமி இங்கறனாலதான் உங்க அண்ணன் அவர் தேடிட்டு இருக்காரு. ஆனா வெள்ளச்சாமி உங்க அண்ணன் நிச்சயமா நெருங்க முடியாது. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இந்த ஊர் எல்லையில இருக்கிற ஐயனார் கோவில்ல அவர் காவல் நிற்கிறார். நம்ம ஊர் எல்லையோரத்துல இருக்கிற ஐயனார் கோயில்ல நம்ம வெள்ளச்சாமி வீச்சருவா வச்சுக்கிட்டு பயங்கரமா நிக்கிறாருன்னு, மதுரை வீர மாதிரி இருக்காருன்னு, பார்க்கவே பயமா இருக்குன்னு. இத பாருமா, நாங்க நினைச்சபடி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. இனிமே நீங்க தான் எப்படியாவது இந்த ஊர் விட்டு சீக்கிரமா போயிடணும். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம எப்படி போறது? நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா, சீக்கிரமா போயிடுங்க. நானும் வெள்ளச்சாமியும் உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு அருகதே இல்ல. அந்த அளவுக்கு நாங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டோமா? ஐயோ, அவரை நீங்க பார்க்க முடியாது. நேத்து ராத்திரி உங்களை கோயில்ல இருக்க சொல்லிட்டு
அவர் மண்டபத்துக்கு போனாரே, அப்போ உங்க அண்ணனோட ஆளுங்க அவரை கத்தியால குத்திட்டாங்க. அந்த கத்தி குத்தோட அவர் எங்க வீட்டுக்கு வந்தார். வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? வைதேகி, எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன சொல்லுங்க. செங்கமலமும் நடராஜும் அவங்க வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக அம்மன் கோயில கொண்டு போய் வச்சிருக்கேன். இப்ப மட்டும் ராமசாமி கண்ணில் பட்டா அவங்கள தீர்த்து கட்டிடுவாங்க. என்னால இப்ப போக முடியாது. அவங்க 2 பேரும் வாழ வேண்டியவங்க. வைதே, எனக்கு ஊருக்கு அப்பால இருக்க ஐயனார் கோயில கொண்டு போய் நிறுத்தி என் கையில ஒரு வீச்சிருவாளை கொடுத்து. ஏமா யோசிக்கிற? வைதேகி, உன்னாலேயோ என்னாலேயோ இனிமே யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. அவங்க 2 பேருக்காவது பிரயோஜனப்படட்டும். இது அவங்களுக்கு கல்யாண பரிசு கொடுத்துருமா? நன்றி. உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அவரை கொண்டு போய் கோயில நிறுத்திட்டு இந்த கல்யாணத்தை யாரும் தடுத்துட கூடாதுங்கிறதுக்காக அவர் சொன்ன மாதிரியே அவர் கையில ஒரு வீச்சர் வள்ள கொடுத்து எதையெல்லாம் என் கையில எடுத்துட்டு வரக்கூடாதோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து உங்க கல்யாணத்தை முடிச்சு வச்ச. ஒருத்தனுக்கு பயந்து இத்தனை பேர் இங்க நிக்கிறீங்களே, நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளைங்களாடா? உன்னை எல்லாம் அண்ணன்னு சொல்லிக்கிறதே எனக்கு கேவலமா இருக்கு. செத்தம் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி செத்ததுக்கு அப்புறமும் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு வெள்ளச்சாமி. மனுஷன் பிறக்கிறதும் சாகிறதும் சகஜம். வெள்ளச்சாமி பிறந்ததுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணி வச்சிருக்காரு. நீ என்ன பண்ண? என்ன மன்னிச்சிருமா. என்ன மனுஷனாக்கிட்டு வெள்ளச்சாமி தெய்வமாயிட்டான். ஊரை காக்கிற தெய்வம் மாதிரி வெள்ளச்சாமி ஒரு தெய்வமா நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டான். இனிமே இந்த கிராமத்துல வெள்ளச்சாமியோட பாட்டு கேட்காது. அவனோட வைதேகி கிட்ட போய் சேர்ந்துட்டான். ஆனா இந்த வைதேகி